அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் பத்தி. ஒரே ஒரு வேளை மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு சாப்பாடு கொடுத்த ஒருவருக்கு எம்ஜிஆர் காட்டிய நன்றி என்ன? அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒரு நாள் வடபழனி வழியா எம்ஜிஆர் ஷூட்டிங்க்கு போயிட்டு இருக்காரு. வாகினி ஸ்டுடியோக்கு போணும். அப்போ எதிர்க்க ஒருத்தர் ரொம்ப சோர்வா நடந்து வராரு. அவர பார்த்தோன்னே எம்ஜிஆர் வந்து கார நிறுத்த சொல்றாரு. நிறுத்திட்டு, "என்ன கணபதி சௌக்கியமா?" அப்படின்னு அவர்ட்ட கேட்குறாரு. அவரு எம்ஜிஆர பார்த்தோன்னே அவருக்கு அதிர்ச்சி. பக்கத்துல வந்து பேசுறாரு. பேசின உடனே எம்ஜிஆர் சொல்றாரு, "நீங்க நாளைக்கு ராயப்பேட்டையில என் வீட்டுக்கு வந்து என்ன பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த கணபதி யார்? அப்படின்னா, எம்ஜிஆர் நாடகத்தெல்லாம் நடிச்சிட்டு இருந்த காலத்துல பெண் வேஷம் போட்டு நடிப்பார் எம்ஜிஆர். அப்போலாம் வந்து அவருக்கு வந்து சாப்பாடு குறைவா தான் கிடைக்கும். அதாவது முக்கியமான கேரக்டர் பண்ணவங்களுக்கு நெறைய சாப்பாடு குடுப்பாங்க. கேரக்டர் அன்னைக்கு அந்த ஷோல நடிக்கலன்னா சாப்பாடு கிடையாது. இப்படியெல்லாம் இருந்த காலகட்டம் அது. ஒரு சில நாள் எம்ஜிஆர் சாப்பிட உட்கார்ந்த பிறகு அவர வெளிய கூட அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நீ எந்த கேரக்டரும் பண்ணலல்ல, உனக்கு சாப்பாடு இல்லன்னு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாரி காலகட்டத்தில ஒரு நாள் எம்ஜிஆர் நடிச்சுட்டு வராரு. அவருக்கு கிடைக்கிற சாப்பாட்ட என்ன பண்றாருன்னா, அப்போ ரொம்ப பசியா இருக்கக்கூடிய ஒரு பெரியம்மாக்கு குடுத்துடுறாரு. இத எம்ஜிஆர் கூட இருக்கிற கணபதி பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருந்துட்டு எம்ஜிஆர்ட்ட வந்து அவரோட சாப்பாட்ட எடுத்துட்டு எம்ஜிஆர்ட்ட வராரு. வந்து, "அண்ணே வாங்கண்ணே சாப்பிடலாம்" அப்படிங்கிறாரு. "இல்ல வேணாம், நான் சாப்பிட்டுட்டேன்" அப்படிங்கிறாரு. "ஏண்ணே பொய் சொல்றீங்க? நான் தான் பார்த்துட்டு இருந்தேனே. உங்களுக்கு கிடைச்ச சாப்பாட்ட தான் அந்த பெரியம்மாக்கு குடுத்துட்டீங்களே. வாங்கண்ணே சாப்பிடலாம்." "என்னண்ணே இருக்கிறத 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுறோம் அவ்வளோதானே. இதில என்னண்ணே இருக்கு?" அப்படின்னு கேட்டுட்டு அவருடைய சாப்பாட்ட எம்ஜிஆர் குடுக்குறாரு. இதுதான் எம்ஜிஆருக்கும் கணபதிக்கும் இருந்த ஒரே ஒரு இது உறவு. இதெல்லாம் எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்காரு. அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. மறுநாள் கணபதி வந்து ராயப்பேட்டை வீட்டில் வந்து எம்ஜிஆரை மீட் பண்றாரு. எம்ஜிஆர் பார்த்தோன்னே எம்ஜிஆர் கேட்குறாரு, "நான் நாடகத்தை விட்டு சினிமாக்கு போன பிறகு உங்களெல்லாம் பார்க்கவே முடியலையே. நீங்களாம் எங்க இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்குறாரு. அப்போ கணபதி சொல்றாரு, "நீங்க நாடகத்துறையை விட்டு வந்தோடனே நானும் வந்துட்டேன்னே. ஏதோ கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்பதான் சொந்தமா வியாபாரம் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஒரு இடமும் பார்த்து வச்சிருக்கேன்" அப்படிங்கிறாரு. "என்ன வியாபாரம் பண்ண போறீங்க?" அப்படின்னோடனே, "வெத்தலைப்பாக்கு சீவல் கடை வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா" அப்படிங்கிறாரு. உடனே எம்ஜிஆர் என்ன பண்றாரு, நேரா உள்ள போறாரு. உள்ள போயிட்டு பணம் நெறைய கொண்டு வந்து குடுக்குறாரு. ஒரு பெட்டி நெறைய. குடுத்துட்டு, "வடபழனி கோயிலுக்கு எதிர்க்க இடம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இடத்துல கடைய கட்டிக்க. கட்டி சரக்க வாங்கி வியாபாரத்த ஆரம்பி" அப்படிங்கிறாரு. இத வந்து கணபதி எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியே அவரு அழுதுறாரு. அழுதுட்டு அந்த பணத்த வாங்கிட்டு போறாரு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? கொஞ்ச நாள் கழிச்சு கணபதி வந்து திரும்ப எம்ஜிஆர பார்க்க வராரு. ரொம்ப சந்தோஷமா வராரு. வந்துட்டு, "அண்ணே நான் கடைய ஆரம்பிச்சுட்டேன். வடபழனி கோயிலுக்கு எதிர்க்கே" அப்படின்ட்டு, "எம்ஜிஆர் வெத்தலை சீவல் கடை" அப்படின்னு கடைக்கு பேர் வச்சிருக்கேண்ணே அப்படிங்கிறாரு. உடனே எம்ஜிஆர் கோவம் வந்துருது. "நீ ஏன் அந்த மாரி பேர் வச்ச? உனக்கு தெரியும் இல்லையா? வெத்தல பாக்கு போடுற பழக்கம்லாம் எனக்கு இல்லன்னு உனக்கு தெரியும் தானே? என் பேர போய் நீ கடைக்கு வைக்கலாமா?" அப்படிங்கிறாரு. உடனே, "இல்ல, இல்ல. எனக்கு அந்த பேரு வச்சா தானே சந்தோஷம்" அப்படிங்கிறாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு, அங்கிருந்து எம்ஜிஆரோட அண்ணன் எம்ஜி சக்கரபாணி வராரு. அவரு என்ன சொல்றாருன்னா, "ராமச்சந்திரா, அவன் ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில கடைக்கு பேர் வச்சுட்டான். உட்டுருப்பா. நீ வெத்தல பாக்கு போடாட்டினா என்ன? நான் போடுறேன்ல. உன்னோட பேர் இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்றாரு. அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆர் முதல்வர் ஆன அப்புறம், அந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம், அந்த கடையிலேருந்து ஒரு பையன் எந்திரிச்சு எம்ஜிஆருக்கு சல்யூட் பண்ணுவான். இத எம்ஜிஆர் பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு நாள் கணபதிய கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, "நான் போகும்போது வரும்போதெல்லாம் உன் கடையில ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருக்கானே, யார் அது?" அப்படிங்கிறாரு. உடனே கணபதி சொல்றாரு, "அது வந்து என்னோட பையன்ங்க. படிப்பு ஏறலன்ட்டு நான் தான் கடைய பார்த்துக்க சொல்லிட்டேன்" அப்படிங்கிறாரு. உடனே எம்ஜிஆருக்கு சரியான கோவம் வந்துருது. "நான் கடை வச்சு குடுத்தது உனக்கு தான். உன் பையனுக்கு கிடையாது. என் பையனோட படிப்ப பாதியில நிறுத்துற. உடனே அவன பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுக்கான வழிய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான உதவியும் பண்றாரு. எம்ஜிஆர் பேர்ல இருந்த அந்த வெத்தலைப்பாக்கு சீவல் கடைய வந்து பிற்காலத்துல சரவணபவன் ஹோட்டல் ஓனர் வந்து வாங்கிடுறாரு. எம்ஜிஆர் சிபாரிசு செய்து படிக்க போன அந்த பையன் வந்து படிச்ச பிறகு ஜெயலலிதாவுடைய ஆட்சியில வந்து அவனுக்கு கே.கே. நகர் பிள்ளையார் கோவில்ல வந்து அரசு வேலை கிடைக்குது. ஒரே ஒரு வேலை. பசிக்கு சாப்பாடு போட்ட ஒருவருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய நன்றிய பார்க்கும்போது,
அவருடைய பாட்டு வரி தான் ஞாபகம் வருது. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனமாகும் அப்படின்ட்டு அவர் பாடிய வரிகளுக்கு அவரே இலக்கணமா வாழ்ந்திருக்காரு. நன்றி, வணக்கம். நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும்.